ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே ஆயிலு. நிறையா பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா முடி வந்து கருப்பாகிறத விட எங்களுக்கு முடி வந்து ரொம்ப கொட்டிகிட்டே இருக்குது. அந்த முடியை வந்து நல்லா நரை முடியும் இல்லாமல் இருக்கணும், ஒரே ஆயிலே எங்களுக்கு முடியும் கருப்பாகணும், அதே மாதிரி முடி கொட்டுறதை ஸ்டாப் ஆகணும், அதுவும் சீக்கிரமாகவே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தாங்க இந்த ஆயிலு. இந்த ஒரு ஆயில் போட்டிங்கன்னா டை தேவைப்படாது, தனியாக முடிக்கு வளர்ச்சிக்கு தனியாக தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து 100க்கு 100 நல்லா இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்க கூட பயப்படாமல் இந்த ஆயிலை தேய்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மூலிகை எண்ணெய் தான் இன்றைக்கி வந்து இந்த ஹேர் டை ஆயில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டையே வந்து நீங்கள் தேய்க்க தேவையில்லை. டையை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. 1 வீக் மட்டும் இதை நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், உங்கள் வெள்ளை முடியெல்லாம் வந்து தேடுனா கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆயிலை நல்லா வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் 4 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஆயில் வந்து தீர்ந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ 3-4 மாதம் வரைக்கும் இந்த ஆயிலை நீங்கள் செம்மையாக பயன்படுத்தலாம். குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் தலையில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 3 டைமாவது நல்லா மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் சீயக்காய் தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். இது நீங்கள் குளிச்சு பாருங்கள், 1 வீக்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் டைக்கு வந்து குட் பை சொல்லிவிட்டு இனிமேல் இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா சின்ன வெங்காயம் 4-5 வெங்காயம் வரைக்கும் உரித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நிறையா பேர் வந்து கேட்குற கேள்வி, முடி கருப்பாகவும் இருக்கணும், முடி வந்து நல்லா உதிராமல் கருன்னு வளரணும், அதுக்கும் சேர்த்து சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த ஹேர் டை ஆயிலு. இது 1 வீக் வந்து நீங்கள் தேய்ச்சாலே போதும், வெள்ளை முடியும் நல்லா கருப்பாகும், முடியும் நல்லா வளர்றதை நீங்கள் லைவாகவே நல்லாவே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 வெங்காயம் வரைக்கும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இது கூட அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது மருதாணி. இது எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷான பொருளாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்து எண்ணெயும் உங்களுக்கு உடனே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்லா எல்லா மருதாணியும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தோட கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மருதாணி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு எண்ணெய் வந்து நம்ம சேர்க்காதனால நான் கடுகு வந்து யூஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் கடுகு ஆயில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சேர்க்குறப்ப அந்த ஆயிலோட நீங்கள் 2 ஸ்பூன் கடுகு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக சேர்க்கக்கூடியது வந்து கருஞ்சீரகம் நான் வந்து பவுடராக சேர்க்குறேங்க. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் பொடி வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு கருஞ்சீரகத்தை ஒரு 2 ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பொடியாக வந்து ஆன்லைனில் கிடச்சிச்சு, அதனால் நான் பொடியாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி களோஞ்சி பவுட்ருன்னு சொல்கிறது தான் இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும் நம்மளுக்கு. பவுடராக இல்லை அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூனோ 1 டீஸ்பூனோ கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. இதுக்கு அடுத்ததாக நம்ம முடியை எப்போவுமே கருமையாக வச்சுக்கக்கூடிய தன்மை கொண்டு வந்தது கருவேப்பிலை. மருதாணி எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே மருதாணியை தனியாக சேர்த்திங்கன்னா ரெட் ஆயில் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் மருதாணி சேர்க்குறப்ப கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்க்கணும். இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது கொய்யா இலை. ஓகேங்களா? கொய்யா இலையை நீங்கள் அரைச்சி சாறு எடுத்து தலையில் தடவிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வெள்ளை முடியெல்லாம் வந்து இளநரையாக இருந்தாலும் சரி, எல்லா முடியும் ஒரே வாரத்தில் நல்லா ரெடி பண்ணி கருமையாக்கும். இப்போ கொய்யா இலையை நம்ம ஒரு 3 இலைக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் அரைப்படும் நம்மளுக்கு. இது எதுவுமே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது வெந்தயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல குளிர்ச்சியான ஒரு பொருள். முடி உதிர்தலை நல்ல ஒரே வாரத்தில் கண்ட்ரோல் பண்ணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம முக்கியமான ஒரு பொருள் நெல்லிக்காய் பொடியாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் எடுத்து பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க. நெல்லிக்காய் இப்போ நம்ம சேர்த்துக்கிறத எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான பொருள் தான். அதனால் இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும். முடி வளர்ச்சி ஆகட்டும், பொடுகு தொல்லை, பேனு தொல்லை இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த ஆயிலை தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெள்ளை முடி வந்து கருப்பாகிறதோட மற்ற ரிசல்ட்டும் உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நிறைய கமெண்ட்ஸில் கேட்குறீங்க முடி வளர்கிறதுக்கு சொல்லுக்கா அப்படின்னு.
இந்த ஆயிலை வந்து தேய்ச்சிட்டு வந்தாலே போதும். நீங்கள் வந்து முடி வளருக்கு வேறு எதுவும் தனியாக தேய்க்க வேண்டியதில்லை. இதை தேய்ச்சாலே டையும் தேவையில்லை நம்மளுக்கு. நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது இல்லாமல் நம்ம இன்னொரு பொருளை வந்து ஆயிலில் சேர்க்க போகிறோம். அதை வந்து ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. சும்மாவே வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நல்ல ஒரு வாசனைங்க, செம்மையாக இருக்குது. இந்த வெந்தயம், நம்ம கடுகு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலைக்கும் நல்ல அந்த கொய்யா இலைக்கும் செம்ம ஒரு மனம். இந்த ஆயில் வந்து நல்ல ஒரு வாசனையாக மூலிகை ஆயில் மாதிரி வந்து கிடைக்கும். இப்போ அரைச்சிங்க அப்படின்னா இந்த வெங்காயத்தோடு அரைக்கிறப்ப இந்த மாதிரி வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இதை ஒரு சொட்டு கூட நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கூடாது. தண்ணி ஈரம் இருந்துச்சுன்னா எண்ணெய் வந்து கெட்டு போயிடும். அதனால் கண்டிப்பாக ஆயில் செய்கிறப்ப ரொம்ப பக்குவமாக செஞ்சு எடுத்து வைங்க. அப்போ தான் ஆயில் 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆயில் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் தாங்க ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி 100 மில்லி விவிடி தேங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் தலைக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஆயில் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் தேவையான தேங்காய் தலைக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எடுத்துக்கோங்க. 100 மில்லி ஆயில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போ 100 மில்லிக்கு தான் அளவுகள் எல்லாமே எடுத்திருக்கேன். 100 மில்லி பாக்கெட்டு தான் ஊற்றிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் அதிகப்படியாக ஆயில் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த பொருள் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இரும்பு கடாயில் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 3 to 4 மாதம் வரைக்கும் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கெடாது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஆயில் 100 மில்லிக்கு நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதையே நம்ம அடுப்பில் வச்சு எண்ணெயை ஒரு பதமாக காய்ச்சி எடுக்கணும். எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஆயிலாக அடுப்பில் வச்சாச்சுங்க. ரொம்பவுமே சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். ஏன்னா ஆயில் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா கருகிற வாசனை வந்து வந்துடும். அதனால் கண்டிப்பாக இப்போ இதில் வந்து நான் 100 மில்லிக்கு ஒரு 2 சொட்டு மட்டும் வெள்ளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சேர்க்குறப்ப நல்லா வந்து வெள்ளக்கெண்ணெய் எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தலையில் நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுத்து முடி உதிர்தலை கட்டுப்படுத்தும். அதனால் ஒரு 4-5 சொட்டு வரைக்கும் சுத்தமான விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. கேஸ்ட்ரால் ஆயில்னு வந்து சொல்லுவோம் நம்ம. இந்த ஆயில் தான் இது வந்து சுத்தமான எண்ணெய்ன்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். அதனால் ஒரு 4-5 சொட்டு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ ஆயில் வந்து லைட்டாக சூடாயிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இதையை வந்து நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் வந்து இந்த ஆயில் வந்து லைட்டாக சூடான செகண்டில் நம்ம வெற்றிலை, ஓகேங்களா, வெற்றிலை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து வெத்தலையை எடுத்துக்கோங்க. வெத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போடவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வெத்தலையை, ஒரு 2 வெத்தலை நல்லா பெரிய வெத்தலையை எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுங்க. இது நீங்கள் அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை போட்டிங்கனாவே நல்லா உங்களுக்கு ஆயிலில் இறங்கிடும். இப்போது வெற்றிலை வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெத்தலையெல்லாம் நல்லா ஜம்முன்னு மொறுன்னு ஆயிடுச்சு. நம்ம பச்சை வெத்தலையை போட்டோம். அந்த வெத்தலையோட சாறு எல்லாமே ஆயிலில் வந்து இறங்கிடும். இந்த மாதிரி வெற்றிலையை ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு அந்த ஆயில் எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம போடணும். இது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது, நீங்கள் எதை போட்டாலும் என் தலைக்கு தேய்க்கிற மாதிரியே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி நிறையா ஃபீல் பண்ணி கேட்குறீங்க. இது வந்து நீங்கள் இந்த வெற்றிலை எந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு ஆயில் ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த தலைவலி பிரச்சனை, சளி பிரச்சனை, நீர் கோர்க்கிற பிரச்சனை எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 நாள் தடவி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த சலசலப்பு எல்லாமே அடங்கிருச்சு. இந்த மாதிரி வந்து சைலண்டாக ஆகணும். நம்ம போட்டது எந்த அளவுக்கு தெரிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் எந்த சலசலப்பும் இல்லை. எதனால் அப்படின்னா இதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கிருச்சு. ஆயிலும் வந்து கலர் பாருங்கள் லைட்டாக மஞ்சளாக மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருள் எல்லாத்தையும் இதில் சேர்க்கணும். இந்த மாதிரி வந்து ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பதம் பண்ணுறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆயிலும் ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இந்த வாசனைக்கு பேனு, பொடுகு, ஈரத்தொல்லை, எந்த ஒரு புண்ணு எதுவுமே வராதுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆயில் லிட்ரு கணக்கில் நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். செம்ம ஆயில் இது. முடி வளர்ச்சி அந்த அளவுக்கு வரும். நீங்கள் முடியை வந்து அளந்துட்டு ஒரு 10 நாள் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் முடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள்.
இன்னொன்று இதில் மென்ஷன் பண்ணுறேன், நிறைய பேர் அக்கா ஆயில் தடவின செகண்டில் முடி கொட்டுது அப்படிங்கிறீங்க. முடி கண்டிப்பாக எந்த ஆயில் தடவினாலும் ஃபஸ்ட்டு கொட்டும். ஏன்னா அது ஸ்டாண்டர்டாக நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, பேலன்ஸ் இல்லாத எல்லா முடியும் கொட்ட தான் செய்யும். புது முடி வளர்கிறப்ப தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அதனால் அது பயப்பட தேவையில்லை. இப்போது இந்த ஆயிலில் எல்லா மிக்சடையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மினிமம் 2 நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வந்து வேக விடணும். நல்லா வந்து வெந்துருச்சுங்க. நல்லா கலரும் மாறிடுச்சு. நம்ம போட்ட அந்த கருஞ்சீரகம், வெற்றிலை, கொய்யா இலை எல்லாத்தையும் நம்ம சேர்றப்ப இங்கே பாருங்கள், செம்ம இதாக வந்து வெந்துருச்சு. இந்த அளவுக்கு 2 நிமிஷம் ரொம்ப கருகாமல் புகை வராமல் ஆயிலை வந்து ரெடி பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுக்கிறப்போ ஆயில் வந்து கெடாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆயில் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. கலர் சூப்பராக வந்து மாறிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்ல ஒரு சரியான மூலிகைகள்லேருந்து போட்டு நல்லா ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு ரெடியானால் போதும். நம்மளுக்கு கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வைக்கலாம். நல்லா வெறுன்னு ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஆயில் கலர் எப்படி இருக்குது, இது எப்படி நம்ம தலையில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சாச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஆயிலை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்பூன் வச்சிங்கன்னா அந்த ஆயில் வந்து பாருங்கள் கலர் எப்படி மாறுதுன்ட்டு. ரொம்ப சூப்பராக மாறிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வெள்ளை காட்டன் துணி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி துணி இருந்துச்சுன்னா அதில் கூட போட்டு நீங்கள் புழிஞ்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து எடுக்கிறப்போ நல்லா ஆயில் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் ஆயில் தேய்க்கிறப்ப அந்த திப்பாக இல்லாமல் இருக்கும். இது 2 நாள் கூட நீங்கள் ஊற போட்டு 2 நாளுக்கு அப்புறம் கூட இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணலாம். நல்லா எஃபெக்டாக வேலை செய்யும் இந்த எண்ணெய். அது மட்டும் இல்லாமல் முடி வந்து எந்த அளவுக்கு உங்களால் உதிர்ந்துட்டுருக்குதோ அது ஒரே வாரத்தில் கட்டுப்படுத்தும். நல்லா கருன்னு தலைவலி பிரச்சனையெல்லாம் டோட்டலாக சரியாகும். இதில் வெற்றிலை வந்து நம்ம போட்டிருக்கிறதுனால. ஒரு வெள்ளை இளந்துணியாக வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஆயில் வந்து நல்லா சூப்பராக ஃபில்ட்ரு ஆயிடும். இப்போது இந்த ஆயிலை உங்களுக்கு நான் வீடியோக்காக ஃபில்ட்ரு பண்ணுறேன். திரும்பவும் இந்த ஆயிலை வந்து நான் இதிலையே வந்து சேர்த்து வச்சுருவேங்க. 2 நாளைக்கு அப்புறம் இதை நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். ஏன்னா இதில் நல்லா ஆயில் வந்து ஊறுச்சு அப்படின்னா இன்னுமே அந்த சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால தான் வந்து இதை ஓரமாக வச்சுருக்கேன் பாருங்கள். திரும்பவும் இதை வந்து நம்ம அப்படியே இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு ஆயில் வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிட்டு திரும்பவும் ஆயில் அதிலேயே ஊற்றி வச்சிட போகிறேன் நான். ஓகேங்களா? நீங்கள் ஒரு 2 நாள் விட்டு கூட நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா இன்னும் ஆயில் திக்காகும். அவ்வளோதான். ஆயில் வந்து நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். என்ன கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட பொருளெல்லாம் நம்ம பச்சையாக போட்டோம். ஆனால் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு கலரு. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. இது 2 நாள் நீங்கள் திரும்ப அப்படியே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே இது கலர் வந்து மாறும். செம்ம எஃபெக்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கும் ஆயிலு. இப்படி ஆயிலை நல்லா விறுவிறுன்னு காய்ச்சி ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 3-4 மாதம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆயிலை கொஞ்சமாக பாருங்கள் இந்த மாதிரி வந்து கையில் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து நம்ம ஆயில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளை முடி மேலே
இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நல்லா ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும். நல்லா வந்து சுத்தமாக ஊற வச்சு நார்மலாக சீயக்காய் தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். அந்த மாதிரி முடியை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம். நல்ல ரிசல்ட் தரும். ஒரு வாரம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.